அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே தங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் என கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மீனவர்கள் மனம் திறந்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் கடம்பக்குளம், தூதுக்குழி மேலக்குளம், கருங்குளம், கோரப்பள்ளம் கண்மாய் என ஏராளமான நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது. குளங்கள், கண்மாய்களை திமுக அரசு முறையாக தூர் வாராததால் கரைகள் உடைந்து மக்கள் வெள்ளத்தில் சிக்கிய சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தை சூழ்ந்த வெள்ளம் வடக்கு திரேஸ்புரம், சுவாமி விவேகானந்தர் நகர், கரைவளை நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு வந்ததால் அந்த பகுதியே வெள்ளத்தில் மிதந்தது. இதனால் அங்கிருந்த 93 மீனவ குடும்பத்தினர் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களது குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். வெள்ள நீர் கடலில் கலப்பதற்கான பாதைகளை திமுக அரசு தூர் வாராததால் அங்கிருந்த மீனவர்களே வாய்க்காலை வெட்டி கடலுக்குள் வெள்ளம் வடிந்து செல்ல வழி ஏற்படுத்தி உள்ளனர். கரைவளை பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் அங்கு மீனவர்கள் வீடுகளில் வைத்திருந்த லட்சக்கணக்கான மதிப்பிலான மீன்பிடி வலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் வலைகளை இழந்த மீனவ குடும்பத்தினர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். மேலும் கடல் நீர் உவர்ப்பு சுவையில் இருந்து நல்ல தண்ணீராக மாறியிருப்பதால் மீன்களின் வருகை குறைந்திருக்கிறது. இதனால் கடந்த 14 நாட்களாக மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மீன் பிடிக்க போய் 15 நாளுக்கு மேலே ஆகி போச்சு. வெள்ள தண்ணி கிடக்கிறதுனால கடலுக்கு போக முடியல. அந்த வெள்ள தண்ணி நல்ல தண்ணி கிடக்கிறதுனால போக முடியல. மீனும் வராது. ஓடை வெட்டி விட்டு இப்படி வெள்ளமா பரசிட்டு கடலுக்குள்ள. ஆமா, அது இன்னும் தண்ணி அப்படியே கிடக்கு. அதனால கடலுக்கு போக முடியல. இன்னும் பொங்கலுக்கு கழிச்சு தான் இன்னும் போக முடியும் போல கடலுக்கு. மேல கூடி அப்படியே நல்ல தண்ணியா தான் நிற்கும். அந்த தண்ணி நிற்கிறது வரையில கடலுக்கு போக முடியாது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களை யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மட்டுமே கருணை உள்ளத்தோடு அரிசி, பருப்பு, கைலிகள், சேலைகள், பால் பவுடர் பாக்கெட்டுகள் என பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கியதாக மீனவர்கள் நெகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். மேலும் புரட்சித்தாய் சின்னம்மா ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே மீனவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என மனம் திறந்து தங்களது கருத்தை வெளிப்படுத்தினர். சின்னம்மா உதவி பண்ணியிருக்காங்க. ஆமா, அவங்க தான் இன்னும் வரணும், நல்லபடியா எங்களை காப்பாற்றணும். ஆமா, ஜெயலலிதா அம்மா காலத்துல எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. எந்த குறையுமே இல்லை. எங்க கரவலைன்னு சொல்லி எங்களுக்கு பேர். நல்ல மாதிரி நல்லா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்பவும் சின்னம்மா வந்தா தான் எங்களுக்கு நல்ல மோச்சம் கிடைக்கும். புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் 2012ஆம் ஆண்டு கரை அரிப்பை தடுக்கும் விதமாக 1,20,00,000 மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு கற்கள் அமைக்கப்பட்டதால் பெரும் வெள்ள சேதத்திலிருந்து குடியிருப்புகள் தப்பியுள்ளன. தூத்துக்குடி விவேகானந்தர் நகர் கரைவளை கடற்பகுதிகள் நன்னீராக மாறியுள்ள நிலையில் மீன்பிடி தொழிலும் மீனவர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சல்மான்.